வெல்கம். இப்போ நம்ம ட்ரான்ஸ்லேஷன் டாப்பிக்கை நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? வித்தின் 20 minutes. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் refers to the process of polymerization of amino acids. இப்போ ஒரு அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. டு ஃபார்ம் அ பாலிபெப்டைட். இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே நான் ஜாயின் பண்ணால் தான் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? பாலிபெப்டைட் அப்படின்றது எனக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ அதோட பாலிமரைசேஷன் அப்படின்றது தான் என்னது? ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. The order and sequence of amino acids are defined by the sequence of bases in mRNA. இந்த அமினோ ஆசிடோட சீக்வன்சஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எம்ஆர்என்ஏவில் என்னென்ன பேசஸ் வந்து இருக்கோ, ஓகேவா, அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு என்ன இருக்குமா அந்த அமினோ ஆசிட்ஸோட சீக்வன்சஸ் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. இந்த அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஜாயின்ட் பை அ பாண்ட். ஸோ ஒரு பாண்டால் இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம், விச் இஸ் நோன் அஸ் அ பெப்டைட் பாண்ட். அந்த பாண்டுக்கு பேர் தான் அது பெப்டைட் பாண்ட். Formation of a peptide bond requires energy. ஸோ இந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவைப்படும்? எனர்ஜி தேவைப்படுது. Therefore in first phase itself, அப்போ ஃபஸ்ட்டு அப்போ என்ன பண்ணிடணும்? நான் ஏதோ ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு காசு ஏதோ சம்வாட் தேவைப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாட் இட் நீட்ஸ்? எனர்ஜி இட் நீட்ஸ். ஸோ தேட் they have to be take energy to prepare for that or to synthesize the energy to make a bond with the neighboring amino acids. So first phase itself amino acids are activated. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த அமினோ ஆசிட்ஸை ஆக்டிவேட் பண்ணுறேன். how? in presence of ATP மூலியமாக நான் அமினோ ஆசிட்ஸை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அண்ட் லிங்க்டு டு தி கோக்னேட் டிஆர்என்ஏ அப்படின்னா அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஸ்பெசிஃபிக் டிஆர்என்ஏவோட லிங்க் பண்ணிட்டேன். அந்த ப்ராசஸை தான் சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ. அப்புறம் டிஆர்என்ஏக்கும் சார்ஜ் வந்துருச்சு. ஆர் அமினோ அசலேஷன் ஆஃப் டிஆர்என்ஏ. இல்லைனா அந்த டிஆர்என்ஏவோட என்ன பண்ணிட்டேன்? அமினோ ஆசிட்ஸை ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டு பி மோர் ஸ்பெசிஃபிக்காக இருக்குமா. இஃப் டூ சச் சார்ஜ்டு டிஆர்என்ஏ, இப்போ இதுவும் சார்ஜ்டு அப்படின்னா இதுவும் ஆக்டிவ், இந்த டிஆர்என்ஏ எனக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா ஆர் ப்ராட் க்ளோஸ் என்எஃப். ஒரு ரெண்டு பேரும் பக்கத்தில் வராங்க, க்ளோஸ் என்எஃப் ரொம்ப பக்கத்தில் வந்து the formation of peptide bond between them. அப்போ இவங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? பெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. would be favored energetically. எப்படி நடக்குமோ ரொம்பவே energetically நமக்கு நடக்கும். The presence of a catalyst would enhance the rate of peptide bond formation. இன்னும் நமக்கு catalyst இருந்துச்சு அப்படின்னா இது இன்னுமே நமக்கு ஃபாஸ்ட்டாக peptide bond formation enhance பண்ணும் அப்படின்றாங்க. The cellular factory responsible for synthesizing the proteins is the ribosome. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க? The cellular factory responsible for synthesizing a proteins is a ribosome. அப்போ எனக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து சிந்தசிஸ் பண்ணுறது யார் ரெஸ்பான்சிபிள்னா செல்லுலார் ஃபேக்ட்ரி. அந்த செல்லுலர் கூட ஒரு ஃபேக்ட்ரி தான் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்? ப்ரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதுதான் இந்த இடத்துல யார்? ரைபோசோம். அப்போ செல்லுலார் ஃபேக்ட்ரி அப்படின்னா யார்? ரைபோசோம் இஸ் த ஆன்சர். The ribosome consists of structural RNA. இந்த ரைபோசோம்ஸில் என்ன இருக்குன்னா ஸ்ட்ரக்சரல் RNA அண்ட் அபவுட் 80 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸும் இருக்கிறாங்க. ப்ரோட்டீன்ஸும் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்னவும் தேவைப்படுறாங்க? 80 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸும் அண்ட் ஸ்ட்ரக்சரல் RNAவும் அந்த ரைபோசோமில் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரைபோசோம்ஸ் நமக்கு எப்படி இருக்குமா? இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்காங்க. அப்படின்னா ரைபோசோமில் 2 சப்யூனிட் இருக்கும்ல, ஒன் லார்ஜர் சப்யூனிட், ஒன் ஸ்மாலர் சப்யூனிட்னு, அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி 2 சப்யூனிட் நம்மளுக்கு லார்ஜஸ்ட் ஸ்மால்ன்ட்டு தனித்தனியாக இருக்கும்போது இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்காங்க. when the small subunit encounters an mRNA. பாரு, இந்த தான் ஸ்மால் சப்யூனிட். இது இந்த mRNAவை என்கவுண்டர் பண்ண பிடிச்சி வச்சுக்குது. the process of translation of mRNA. இப்போ இந்த mRNA எனக்கு என்ன மாறுதா? ப்ரோட்டீன்ஸாக மாறக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் ட்ரான்ஸ்லேஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறது யாருன்னா செல்லில் கூட அந்த ஃபேக்ட்ரி தான் அந்த ரைபோசோம். இந்த ரைபோசோமில் நமக்கு ஸ்ட்ரக்சரல் RNAவும் 80 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸும் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரைபோசோமுக்கு இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும் போது 2 சப்யூனிட்டாக இருக்கும். அவங்க எப்போ ஆக்டிவ் ஆகிறாங்கன்னா அந்த ஸ்மால் சப்யூனிட் வந்து mRNA என்கவுண்டர் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. There are 2 sites in a larger subunit.
நமக்கு இங்கே டயக்ராமில் கொடுக்கல, பட் லார்ஜர் சப்யூனிட்டில் நமக்கு 2 சைட்டாக இருக்கிறாங்க. ஓகேவா? ஃபார் த சப்சீக்வெண்ட் amino acids to bind to and thus be close enough to each other for the formation of a peptide bond. என்ன சொல்கிறாங்க பாரு, there are 2 sites in a larger subunit for subsequent amino acids. சப்சீக்வெண்ட்டாக இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து பைண்ட் ஆகிட்டே இருக்குதா, இப்படியே வந்து பைண்ட் ஆகும். and thus to be close enough to each other, இது close enough to each other வர்றாங்க. and formation of a peptide bond, இப்போ இதுக்கு peptide bond ஃபார்ம் ஆகுது. வேறுமா and formation of a peptide bond வந்து ஃபார்ம் ஆகுது. the ribosome also act as a catalyst. இப்போ இந்த ரைபோசோம் ஒரு கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஓகேவா? act as a catalyst. 23S rRNA in a bacteria is the enzyme ribosome. catalyst அப்படின்றவங்க எல்லாருமே என்சைம்ஸாக இருப்பாங்க. enzymes are proteins, but all proteins are not enzymes, but all enzymes are proteins. அந்த லைன் ஞாபகப்படுத்திக்கும். ஸோ என்ன என்சைம் சொல்கிறாங்க, 23S rRNA. ஓகேவா? ஏன்னா ரைபோசோமில் ஸ்ட்ரக்சரல் RNA தான். ஸோ which means rRNA. ஸோ வாட் டைப் ஆஃப் RNA? 23S rRNA in a bacteria. அந்த என்சைம் தான் ரைபோசோம் for the formation of a peptide bond. The translational unit in a mRNA is a sequence of RNA that is flanked by the start codon. The translational unit இந்த mRNA இருக்கும்போது இந்த translational unit வந்து யாருடைய சீக்வன்ஸு? RNAயோட சீக்வன்ஸாக தான் இருக்காங்க. that is flanked by the start codon and stop codon and codes for a polypeptide. எப்படி இருக்கிறாங்கன்னா RNA சீக்வன்ஸாக இருக்காங்க, எப்படி ஸ்டார்ட் கோடானும் ஸ்டாப் கோடானுன்ற மாதிரி இருக்காங்க. அவங்க இப்போ பாலிபெப்டைடுக்கு கோட் பண்ண போகிறாங்க. and mRNA also has some additional sequences that are not translated. இந்த mRNAக்கு அடிஷ்னல் சீக்வன்ஸுமே இருக்கிறாங்க. அவங்க ஆனால் என்ன ஆக மாட்டாங்க, டிரான்ஸ்லேட் ஆக மாட்டாங்க. and are referred as untranslated region, UTR. அவங்க தான் என்ன சொல்லுவோம், untranslated region. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் கோடான் இருக்குது, இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டாப் கோடான் இருக்குது. ஸ்டார்ட் கோடானுக்கு முன்னாடியும் ஸ்டாப் கோடானுக்கு பின்னாடியும் தான் இந்த சீக்வன்சஸ் வந்து இருக்கிறாங்களாம். இந்த இடத்துல தான் எனக்கு என்ன இருக்கிறாங்கன்னா இந்த யூடிஆர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோட்ஸ் இருந்து இருக்குதுன்றாங்க. ஸோ பாரு, யூடிஆர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அட் போத் 5N பிஃபோர் ஸ்டார்ட் கோடான். பிஃபோர் ஸ்டார்ட் கோடான் அண்ட் 3N ஆஃப்டர் ஸ்டார்ட் கோடான். இதுதான் 5' இதுதான் 3'. 5' யார் இருக்காங்க, ஸ்டார்ட் கோடான் இருக்காங்க. இப்போ பிஃபோர் முன்னாடி, அண்ட் 3' எனக்கு யார் இருக்காங்க, ஸ்டாப் கோடான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கணும், ஆஃப்டர் இருக்கணும். மாற்றி கொடுத்தாங்கன்னா தப்பாகி போயிடும். ஓகேவா? ஸோ தே ஆர் ரெக்வயர்ட் ஃபார் த எஃபிஷியன்ட் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். இதெல்லாம் நமக்கு எதுக்கு தேவைப்படுறாங்க, எஃபிஷியண்ட்டாக ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறாங்க. ஃபார் இனிஷியேஷன் இந்த ரைபோசோம் பைண்ட்ஸ் டு த, இப்போ எனக்கு இனிஷியேட் ஆகணும் அப்படின்னா இந்த ரைபோசோம் வந்து எம்ஆரில் போய்ட்டு பைண்ட் ஆகணுமா, எங்கே அட் ஸ்டார்ட் கோடான்னு சொல்லக்கூடிய ஏயூஜில் போய்ட்டு பைண்ட் ஆகணும். தட் இஸ் ரெகனைஸ்டு ஒன்லி பை த இனிஷியேட்டா டிஆர்என்ஏ. அதை நான் எப்படி நான் கண்டுபிடிச்சிக்குவேன், இனிஷியேட்டா டிஆர்என்ஏ மூலிமா நான் ரெகனைஸ் பண்ணிக்குவேன். The ribosome proceeds to the elongation phase. Next என்ன ஆகும், அந்த ribosome elongation phase undergone பண்ணுவாங்க. அந்த டைமில் protein synthesis ஆகும். So during this stage complex composed of amino acids linked to the tRNA. அப்போ காம்ப்ளெக்ஸாக இருக்கிற அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே டிஆர்என்ஏ வந்து லிங்க் ஆகிட்டே இருப்பாங்க. சப்சிக்வெண்ட்லி பைண்ட் டு த அப்ராப்ரியேட் கோடான் என்ன எம்ஆர்என்ஏ. எப்படி இந்த டிஆர்என்ஏக்கு அமினோ ஆசிட்ஸ் லிங்க்டு ஆகுறாங்க, பை சப்சிக்வெண்ட்லி பைண்ட் டு த அப்ராப்ரியேட் கோடான் எம்ஆர்என்ஏ. இந்த டிஆர்என்ஏ இந்த எம்ஆர்என்ஏல என்ன கோடான்ஸ் வச்சுருக்கோ அதுக்கு ஆன்டி கோடானை ஃபார்ம் பண்ணி அந்த அமினோ ஆசிட்ஸை அவங்க பைண்ட் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸான அந்த கம்போஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்து நான் டிஆர்என்ஏ லிங்க் பண்ணுறேன். சீக்வன்ஸ்லி பைண்ட் டு த அப்ராப்ரியேட் கோடான் இன் எம்ஆர்என்ஏல அந்த அப்ராப்ரியேட் கோடான் we form a complementary base pairs with the tRNA anticodon. The ribosome moves from codon to codon along the mRNA. Amino acids are added one by one, translated into polypeptide sequences.
அமினோ ஆசிட்ஸ் வந்து எனக்கு 1 by 1 அப்படியே ஆட் ஆகும். அது அப்படியே பாலிபெப்டைடாக ட்ரான்ஸ்லேட் ஆகுது. இந்த சீக்வன்சஸ் யாரும் டிட்கேட் பண்ணி டிஎன்ஏட்டேருந்து டிட்கேட் பண்ணி இப்போ நான் என்ன ரெப்ரசன்ட் பண்ணி வச்சுருக்கேன், எம்ஆர்என்ஏ. ஃபஸ்ட்டு இந்த டிஎன்ஏ எனக்கு என்ன மாறிச்சு, ஆர்என்ஏவாக மாறிச்சு. அந்த ஆர்என்ஏ நான் இங்கே எப்படி வச்சுருக்கேன், எம்ஆர்என்ஏவாக வச்சுருக்கேன். அதுதான் இப்போ எனக்கு என்ன ஆக போகுது, ப்ரோட்டீன்ஸாக மாறப்போகுது. ஆமாம், ரைட். அப்போ நான் எதை பார்த்து படிச்சிருக்கேன், ஃபஸ்ட்டு டிக்டேட் பண்ணது டிஎன்ஏ. அதான் சொல்லுவாங்க, டிக்டேட்டட் பை டிஎன்ஏ அண்ட் ரெப்ரசன்டட் பை ஆர்என்ஏ. பாரு, இந்த சீக்வன்சஸ் டிக்டேட்டட் பை டிஎன்ஏ அண்ட் ரெப்ரசன்டட் பை எம்ஆர்என்ஏ. புரியுதா? ஓகே. அது ரிலீஸ் ஃபேக்டர். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஸ்டார்ட் கோடானுக்கு டிஆர்என்ஏ இருக்கிறாங்க, பட் ஸ்டார்ட் கோடானுக்கு there is no specific டிஆர்என்ஏ. அதனால் அட் த எண்ட் எனக்கு ரிலீஸ் ஃபேக்டர் வந்து பைண்ட் ஆகிறாங்க ஸ்டார்ட் கோடானில், டெர்மினேட்டிங் த ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரிலீஸிங் த கம்ப்ளீட் பாலிபெப்டைட் ஃப்ரம் த ரைபோசோம். ரைபோசோம் வந்து இந்த கம்ப்ளீட்டான அந்த பாலிபெப்டைட் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அப் டு வித் திஸ் ரைபோசோமில் நடக்கக்கூடிய அந்த ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸை we completed. ஸோ the next பார்ட்டில் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் அண்ட் லாக் கோப்ரான் பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா, அண்ட் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் ஹியூமோஜெனிக் ப்ராசஸ் கண்டெயின்ஸ் பண்ணி I will leave a video. So up to this, thank you.